திருச்சிராப்பள்ளி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் மத்திய அரசு போட்டித் தேர்வுகள், அதாவது ரயில்வே காம்படிட்டிவ் எக்ஸாமான RPF ரயில்வே போலீஸ் தேர்வு மற்றும் RRB ரயில்வே தேர்வு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமை நீங்கள் தமிழில் படித்து தமிழில் எக்ஸாம் எழுதி வெற்றி பெற்று வேலையில் சேர வேண்டும். அதற்கான NCERT வினாவிடைகள் பயிற்சி வகுப்புகள் அது பற்றி நம்ம டெய்லி கிளாஸ் பார்த்துருக்கிறோம். மற்றும் சுபாஷ் ரயில்வே அகாடமி திருச்சிராப்பள்ளி சார்பாக NCERT தமிழ் புக்கு, தமிழில் 1 டைப் புக்கு, வால்யூம் 1 புக்கு ஏறத்தாழ ஒரு 550 பேஜஸ்ல பிரிண்டிங் அண்ட் ப்ராசஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. எனவே NCERT அப்டேட்டிவ் புக்கு தேவைப்படுறவங்க சுபாஷ் அகாடமி ரயில்வே ஸ்டடி வாட்ஸ்அப் குரூப் நம்பர் 9944276750 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களை பற்றிய தகவலை வாட்ஸ்அப் பண்ணால் குரூப்பில் ஆட் செய்யப்பட்டு எக்ஸாம் நடக்கும் வர நிறைய தகவல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நீங்கள் RRB ARP எக்ஸாம் எழுத போறீங்கன்னா அதில் CBT 1 அதாவது ஸ்டேஜ் 1 எக்ஸாமுக்கு ஜெனரல் சயின்ஸ்ல இயற்பியல், வேதியியல் மற்றும் வாழ்க்கை அறிவியல் என்று சொல்லப்படும் லைஃப் சயின்ஸ் இந்த சப்ஜெக்ட் அவசியமா படிச்சாலும் இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா பிசிக்ஸ், இம்பார்ட்டன்ட் பிசிக்ஸ் சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். அதுல அட்மாஸ்பியர் வளிமண்டலம் பற்றிய கேள்விகள் எப்படிலாம் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். நான் ஒவ்வொரு கேள்வியை சொல்லி அதுக்குரிய பதில சொல்றேன். கேள்வி எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க ஃபாலோ பண்ணுவாங்க. புக்கு ஆர்டர் பண்றவங்க சுபாஷ் அகாடமி வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டெக்ட் பண்ணுங்க. அது பற்றிய மாடல் ஃபார்மேட்லாம் நீங்க வாட்ஸ்அப்ல பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் பாருங்க, நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வளிமண்டலம் பற்றிய முக்கிய கேள்விகள் பார்த்தோம். அதுல கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 17 வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 18ல இருந்து பார்க்க போறோம். ஸோ NCERT தமிழ் புக் எப்படி இருக்கும் அப்படின்னா இதோட மாடல் ரிவ்யூ ஏற்கனவே போட்டு காட்டியிருக்கேன். ஃபுல்லாவே 1 டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஒவ்வொரு சாப்டர் பின்னாடி இது மாதிரி கீ ஆன்சர் இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு சாப்டர் பின்னாடி கீ ஆன்சர் இருக்கும். அப்புறம் முக்கிய தகவல்கள் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு போட்டு முக்கிய தகவல்லாம் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு தெரியுமான்னு போட்டு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ்லாம் இங்க இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 18ல இருந்து பார்க்க போறோம். காற்றின் அழுத்தம் குறைய குறைய காற்றின் நீராவியின் அளவில் ஏற்படும் மாற்றம் என்ன? காற்றின் அழுத்தம் குறைய குறைய காற்றின் நீராவியின் அளவில் ஏற்படும் மாற்றம் என்ன? கொஸ்டின் நம்பர் 18க்கு சரியான விட ஆப்ஷன் A அதிகரிக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19 பாருங்க. வானவில் மற்றும் ஒளிவட்டம் ஆகியவை தோன்றுவதற்கு காரணமாக இருப்பது எது? ஆப்ஷன் A நீராவி, ஆப்ஷன் A சூரிய கிரகணம், ஆப்ஷன் C சந்திர கிரகணம், ஆப்ஷன் D புவியின் சுழற்சி. கொஸ்டின் நம்பர் 19க்கு சரியான விட ஆப்ஷன் A நீராவி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20 பாருங்க. புவியிலிருந்து உயரே செல்ல செல்ல காற்றின் அடர்த்தியில் ஏற்படும் மாற்றம் என்ன? புவியிலிருந்து உயரே செல்ல செல்ல காற்றின் அடர்த்தினா டென்சிட்டி. ஸோ காற்றின் அடர்த்தியில் ஏற்படும் மாற்றம் சேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க, ஆப்ஷன் A விரைவாக குறையும், ஆப்ஷன் B விரைவாக அதிகரிக்கும், ஆப்ஷன் C மெதுவாக அதிகரிக்கும், ஆப்ஷன் D எந்த மாற்றமும் இல்லை. கொஸ்டின் நம்பர் 20க்கு சரியான விட ஆப்ஷன் A விரைவாக குறையும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21 பாருங்க. புவியிலிருந்து உயரே செல்ல செல்ல காற்றின் அழுத்தத்தில் ஏற்படும் மாற்றம் என்ன? நல்லா பாருங்க, புவியிலிருந்து உயரே செல்ல செல்ல காற்றின் அழுத்தம்னா பிரஷர், அடர்த்தினா டென்சிட்டி. சோ காற்றின் அழுத்தத்தில் ஏற்படும் மாற்றம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் A அதிகரிக்கிறது, ஆப்ஷன் B குறைகிறது, ஆப்ஷன் C வேகமாக அதிகரிக்கிறது, ஆப்ஷன் D எந்த மாற்றமும் இல்லை. கொஸ்டின் நம்பர் 21க்கு சரியான விட ஆப்ஷன் B குறைகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 22 பாருங்க. புவியிலிருந்து உயரே செல்ல செல்ல காற்றின் வெப்பநிலைனா டெம்பரேச்சர். சோ புவியிலிருந்து உயரே செல்ல செல்ல காற்றின் வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றம் என்ன? ஆப்ஷன் A குறைகிறது, ஆப்ஷன் B அதிகரிக்கிறது, ஆப்ஷன் C வேகமாக அதிகரிக்கிறது, ஆப்ஷன் D எந்த மாற்றமும் இல்லை. கொஸ்டின் நம்பர் 22க்கு சரியான விட ஆப்ஷன் A குறைகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 23 பாருங்க. புவியின் வளிமண்டல வெளி எல்லையில் அதிகம் காணப்படும் வாயுகள். வளிமண்டலம் அட்மாஸ்பியரோட வெளி எல்லையில் அதிகம் காணப்படும் வாயுக்கள் எவை? ஆப்ஷன் A நைட்ரஜன், ஹீலியம், ஆப்ஷன் B ஆக்சிஜன், ஹீலியம்,